இந்த மாதிரி மீனா ரவி இவங்க 2 பேருமே இந்த மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது வீட்டுக்கு வந்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரவிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படின்ட்டு இந்த மாதிரி மீனா போய் கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல இந்த ரவி எனக்கு சப்போர்ட் பண்ணல, வேறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரவிட்ட என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவ பக்கமும் இந்த மாதிரி சில தவறுகள்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் அப்படி கண்ண மூடிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், நான் நியாயமா தானே பேச முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, அது எப்படிடா நீ பேசல, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு, என் மேல மிஸ்டேக் இருந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அதான்டா ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு பழகுறோம் உன்னோட நியாயம், காலையில் நானும் இதை தான் சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ணாலும் மீனா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒய்ஃப் எடுத்து சொல்லணும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, ஆமா முத்து நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், எனக்கு அது இப்போ தான் புரியுது, உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது, மீனா நீங்கள் பண்ணது தப்பு தான், நீங்கள் இந்த மாதிரி முத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரவி மீனா அவங்க 2 பேருக்குமே என்னடா இப்படி சொல்கிறா, ஒரே நாளில் எப்படி மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி விஜய் அந்த மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க மனோஜ்கிட்ட பேசினதுக்காக. அந்த டைமில் அங்கே இருந்த மீனா அந்த மாதிரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அத்தை அந்த மாதிரிலாம் திட்டாதீங்க அப்படின்ட்டு விஜய் அந்த மாதிரி மீனாவை 2 திட்டு திட்டுறாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்த முத்து, மீனா உனக்கு இதெல்லாம் தேவையாம இவ்வளோ நல்லவளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ என்னதான் அந்த பார்லர் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது உனக்கு கேப்ல கடவெட்ட தான் பார்க்கும், உனக்கு சீக்கிரமே நடக்கும் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதியுமே ஆமாமா முத்து சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவங்க நம்மளை பத்தி இவங்க 2 பேரும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க, கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் இவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.